32 34 வந்து இட் இஸ் அபவுட் த டிவைன் டெஸ்டிமனின்னு சொன்னோம். தெய்வீக சாட்சி. இது இயேசுவானவர் குமாரன் தெய்வமாய் இருந்து மற்ற மக்களுக்கு சாட்சி பகருகிறார். அதுதான் வந்து 32 34 35 36 கடைசி 2 வசனங்கள் இட்ஸ் அபவுட் டிவைன் அத்தாரிட்டி, அவருடைய அதிகாரம். அவர் மேலானவர்னு சொன்னார் இல்லையா? இப்போ அதை அவர் சொல்றாரு. அவரிடத்தில் இருந்த அத்தாரிட்டி 35 36ல எப்படி அந்த அத்தாரிட்டி யார் கொடுத்தது? பிதாவானவர் குமாரனில் அன்பாய் இருந்து எல்லாவற்றையும் அவர் கையில் ஒப்படைக்கிறார். So he has the authority given by the Father. அந்த அத்தாரிட்டி, அந்த அதிகாரத்தினால என்ன ஆகுதுன்னா 36வதுல பாருங்க, குமாரனிடத்தில் விசுவாசிக்கிறவன் நித்திய ஜீவன். நித்திய ஜீவனை குமாரன் கொடுக்கிறார். அதே சமயம் குமாரனை விசுவாசியாதவனோ ஜீவனை காண்பதில்லை, தேவனுடைய கோபம் அவன் மேல் நிலை நிற்கும். இதான் நம்ம 3 பார்ட்ஸாக பார்க்கிறோம். இப்ப 32ல் நம்ம பார்த்தது, தாம் கண்டதையும் கேட்டதையும் சாட்சியாக சொல்லுகிறார், அவருடைய சாட்சியை ஒருவனும் ஏற்றுக்கொள்ளுகிறதில்லை. அவர் கண்டது பிதாவை கண்டார், பிதாவானவர் என்ன சொன்னார் என்பதை கேட்டார், அதை வந்து மக்களுக்கு சொன்னார். ஆனா மக்களோ இருளை விரும்பினார்கள். அதனால என்னாச்சு? இயேசுவானவரையும் ஏற்றுக்கொள்ளல. அவர் தம்முடைய மக்கள் இடத்துல வந்தார், ஆனால் மக்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. யோவான் 1. He came to his own and his own people did not receive him. ரிசீவ் பண்றதுன்னா நமக்கே தெரியும். எப்படி வந்து நம்ம வந்து ரிசப்ஷன் சொல்றோம் கல்யாணத்துல. அதாவது ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா மேரேஜ் முடிஞ்ச பிறகு மக்கள் வந்து அவங்கள ஆமா இவங்க வந்து ஒரு கப்பல், இவங்க ஒரு ஃபேமிலி அப்படின்னு சொல்லி ஏற்றுக்கொள். அதான் ரிசப்ஷன். இயேசுவானவர் அதே மாதிரி வந்தார், ஆனா ஒருவனும் ஏற்றுக்கொள்ளவில்லை. There was no reception for Jesus. அதுதான் இங்கே சொல்லப்பட்டிருக்குது 32ல. No one receives his testimony. அவருடைய சாட்சியை ஏற்றுக்கொள்ளவில்லை. இதுதான் நம்மளுடைய நேச்சுரல் கண்டிஷன். எப்படி தேவன் வந்து ஒரு மனுஷனுக்கு ஒரு மறு ஜென்மத்தை கொடுத்து விசுவாசத்தை கொடுத்து அவனுக்கு இந்த நித்திய ஜீவனை அளிக்கவில்லைன்னா எல்லா மனுஷர்களோட நிலைமை இதுதான். There is no born Christian. நம்ம சொல்ல நான் கிறிஸ்தவனாவே பிறந்தேங்க அப்படின்னு கிறிஸ்தவனா யாரும் பிறக்க முடியாது. கிறிஸ்தவ குடும்பத்துல பிறக்கலாம், கிறிஸ்தவ அமைப்புல பிறக்கலாம், but there is no born Christian. There is only born again Christian. ஒரு மனுஷன் மீண்டும் மறுபடியும் பிறந்து அவன் கிறிஸ்தவனாகிறான். அது பண்றது தேவனுடைய அற்புதம். இப்ப நம்ம பார்க்கிறது இந்த 33வது வசனம். இன்னைக்கு 33வது வசனத்துல நம்ம என்ன பார்க்கிறோம்னா, whoever receives his testimony sets his seal to this, that God is true. For he whom God has sent utters the words of God, for he gives the Spirit without measure. அவருடைய சாட்சியை ஏற்றுக்கொள்ளுகிறவன் தேவன் சத்தியம் உள்ளவர் என்று முத்திரை போட்டு நிச்சயப்படுத்துகிறான். தேவனால் அனுப்பப்பட்டவர் தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிறார். தேவன் அவருக்கு தமது ஆவியை அளவில்லாமல் கொடுத்திருக்கிறார். சோ இப்போ நம்ம பார்க்கிறது இந்த 33வது வசனம். அந்த 33வது வசனத்துல நீங்க ஃபோக்கஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இங்க சொல்லப்படுறது என்னன்னா, God is true. அவருடைய சாட்சியை ஏற்றுக்கொள்ளுகிறவன் தேவன் சத்தியம் உள்ளவர் என்று என்ன பண்றான்? முத்திரை போட்டு நிச்சயம் பண்றான். He sets his seal. சோ இதுல என்ன நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம கிளியரா இருக்கும்னா, நம்ம இதுல பாக்குற மாதிரி அவருடைய சாட்சியை ஏற்றுக்கொள்ளுகிறான், தட் இஸ் அ கண்டிஷன் இல்லையா? அதான் கண்டிஷன். இட்ஸ் அ கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட். whoever receives his testimony sets his seal. அப்ப ஏற்றுக்கொள்ளாதவன், whoever does not receive, அவன் என்ன பண்றான்? அதான் நம்ம பார்க்கிறோம். வெதர் ஒருத்தன் வந்து ஏற்றுக்கொள்ளுகிறானோ, இயேசுவானுடைய சாட்சியை ஏற்றுக்கொள்கிறானோ இல்லையோ, எப்பொழுதுமே தேவன் உண்மையுள்ளவர். பீரியட். God is always true. மனுஷர்கள் வந்து ஏற்றுக்கொண்டாங்களோ இல்லையோ, ஈவன் எல்லாவற்றையும் படைக்கிறதுக்கு முன்னாடியே இந்த பூமி உலகம் எல்லாவற்றையும் படைக்கிறதுக்கு முன்னாடியே எப்பொழுதுமே சதா காலமும்
இந்த தேவன் உண்மையானவர். God is always true. அதை நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இந்த வார்த்தை இங்க யூஸ் பண்ணிக்கிற கிரேக்க வார்த்தை இங்க தமிழ்ல எப்படி போட்டிருக்குன்னா, தேவன் சத்தியம் உள்ளவர் அப்படின்னு. இந்த வார்த்தை God is trueன்னு நம்ம டிரான்ஸ்லேஷன்ல இருக்கு. கிரேக்க வார்த்தை God is truthful. God is truthful. மெய்யானவர், சத்தியமானவர். அதான் தேவன் சத்தியம் உள்ளவர்னு தமிழ்ல, சத்தியமானவர். அவரே சத்தியமானவர், அதனால சத்தியம் பேசுகிறார். இதையே பல வசனங்கள்ல, அட்லீஸ்ட் 3 வசனங்கள்ல எப்படி குறிப்பிடப்பட்டிருக்குன்னா எதிர்மறையான ரீதியில், இட் இஸ் டிக்ளேர்ட் இன் நெகட்டிவ் வே. ஃபர்ஸ்ட் இதில் எழுதிக்கோங்க, எபிரேயர் 6:18. ஓகே, எபிரேயர் 6:18 அதில் போய் பார்த்தீங்கன்னா, God cannot lie. It is impossible for God to lie. எவ்வளவு வேணும் பொய் உரையாத தேவன், பொய் சொல்லக்கூடாத தேவன். நம்ம சொல்றோம் தேவனால எல்லா காரியமும் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்றோம். ஜெனரலி ஆமா, எல்லாமே அவரால் பண்ண முடியும், எக்ஸப்ட் அவரால் பாவம் செய்ய முடியாது. ஸோ அந்த காரியத்தை இங்க போட்டு God cannot lie, அவ்வளவு வேணும் பொய் உரையாத தேவன். எபிரேயர் 6:18, Hebrews 6:18. நெக்ஸ்ட் தீத்து 1:2-3, முதலாவது அதிகாரம் தீத்து 2வது வசனம் 3வது வசனம். God who never lies, பொய்யுரையாத தேவன். நம்ம பார்க்கிற வசனத்துல நம்ம என்ன சொல்றோம்? தேவன் சத்தியம் உள்ளவர், தேவன் மெய்யானவர்னு சொல்றோம். இங்க அதுக்கு நெகட்டிவ் வே, எவ்வளவு வேணும் பொய்யுரையாத தேவன், பொய்யுரையாத தேவன். அடுத்தது 3வது என்னாகமம் 23:19. God is not a man that he should lie. அவர் மனிதர்களை போல பொய் சொல்ற தேவன் கிடையாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? மனுஷங்க பொய் சொல்றாங்க. இயேசுவானவரே சொன்னது என்னன்னா, தன்னுடைய பிதாவை பத்தி யோவான் 8:26, John 8:26, God the Father who sent me is true. என்னை அனுப்பினவர் சத்தியம் உள்ளவர். சத்தியம். God is true. God is truthful. அப்படிப்பட்ட தேவனை பத்தி தான் நம்ம இங்க இந்த வசனத்துல யோவான் எழுதுகிறார். இயேசுவானவருடைய சாட்சியை ஏற்றுக்கொள்கிறவன் தேவன் சத்தியம் உள்ளவர் என்று முத்திரை போட்டு நிச்சயப்படுத்துகிறான். He sets his seal to this, that God is true. God is always true. இந்த ஒரு வசனத்தை மட்டும் நான் உங்களுக்கு ரெஃபர் பண்றேன், நீங்க டர்ன் பண்ணலாம். ரோமர் 3வது அதிகாரம் போங்களேன். ரோமர் 3:3-4. அங்க பவுல் எழுதுறது ரோமர் 3:3-4. சிலர் விசுவாசியாமற் போனாலும் என்ன, அவர்களுடைய அவிசுவாசம் தேவனுடைய உண்மையை அவமாக்குமோ? அப்படி ஆக்க மாட்டாது. நீர் உம்முடைய வசனங்களில் நீதிபரராய் விளங்கவும் உம்முடைய நியாயம் விசாரிக்கப்படும் போது வெற்றியடையவும் இப்படி ஆயிற்று என்று எழுதியிருக்கிறபடி தேவனே சத்திய பரர் என்றும் எந்த மனுஷனும் பொய்யன் என்று சொல்வோமாக. Let God be true, though everyone were a liar. சத்திய பரர். சத்திய பரர்னா என்ன அர்த்தம்னா, இந்த வார்த்தை நம்ம யூஸ்வலா தமிழ்ல யூஸ் பண்ண மாட்டோம். இந்த வார்த்தையோட மீனிங் என்னன்னா, அவர் எப்பொழுதும் சத்தியத்தை நோக்கி செல்லுவார். அதான் தேவன். He is prone to truth. அதான் வார்த்தை. Let God be true and let everyone wear a liar. அதான் தேவன் சத்தியம் உள்ளவர், எப்பொழுதுமே சத்தியமானவர், சத்தியத்தை நோக்கியே போகிறவர். அவரிடத்துல பொய் என்பது கிடையாது. ஸோ இப்போ யோவான் 3வது அதிகாரத்துல பாத்தீங்கன்னா, அந்த வசனத்துல பாருங்க, whoever receives his testimony sets his seal to this, that God is true. அவருடைய சாட்சியை ஏற்றுக்கொள்ள, இது இயேசுவான குமாரனின் சாட்சியை ஏற்றுக்கொள்கிறவன் தேவன் சத்தியம் உள்ளவர் என்று முத்திரை போட்டு நிச்சயப்படுத்துகிறான். இதுல என்ன யோவான் சொல்றாருன்னா, இதை எழுதின யோவான், இயேசுவையும் அவருடைய சாட்சியும் ஏற்றுக்கொண்ட விசுவாசிகள், தன்னுடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசுவை அனுப்பின தேவன் சத்தியம் உள்ளவர் என்று சான்றளித்து உறுதிப்படுத்துகிறார்கள். They attest, they authenticate.
நம்ம கூட நோட்டரைஸ்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லுவோம் சில காரியங்களை. நோட்டரி கிட்ட போவோம். அந்த நோட்டரி என்ன பண்றாருன்னா, நம்ம அந்த டாக்குமெண்ட்ல என்ன எழுதியிருக்கிறோமோ அது உண்மை என்று சான்றளிக்கிறார். அங்க ஒரு சீல் போடுறார். அவர் சான்று அளிக்கலனாலும் நம்ம சொல்றது உண்மைனா அது உண்மைதான் அந்த டாக்குமெண்ட்ல. இது என்னன்னா அபிஷியலி அவர் உறுதிப்படுத்துகிறார், சான்று அளிக்கிறார். அந்த மாதிரி எப்பொழுதுமே தேவன் உண்மையுள்ளவர். ஆனா இந்த விசுவாசிகள் இயேசுனுடைய சாட்சியை ஏற்றுக்கொண்டவர்கள் அந்த நோட்டரி எப்படி ஸ்டாம்ப் போடுறாங்களோ, சைன் பண்றாங்களோ, அட்டெஸ்ட் பண்றாங்களோ, அதே மாதிரி அவங்க என்ன சொல்றாங்க? ஆமா, என் தேவன் உண்மையுள்ளவர், சத்தியம் உள்ளவர், சத்தியமானவர்னு சொல்றாங்க. அதுதான் யோவான் சொல்றாரு இங்க. எபேசியர் 4:30 1:13 போய் பார்த்தீங்கன்னா, அங்க ஒவ்வொரு விசுவாசியும் அங்க தேவன் ஒவ்வொரு விசுவாசிகளுக்குள்ளும் பரிசுத்த ஆவியை வைத்து அவனை முத்திரை போடுகிறார், அவளை முத்திரை போடுகிறார். அதே மாதிரி 2 கொரிந்தியர் 1:22 பார்த்தீங்கன்னா, தேவன் என்ன பண்ணார்னா விசுவாசிகளை முத்தரித்தார். இது தேவன் முத்தரிக்கிறது. அவர் ஸ்டாம்ப் போட்டு சீல் பண்றார். இது என்னுடைய பிள்ளை. பரிசுத்த ஆவியானவர் தான் அந்த சீல். இப்போ இன்டர்ன் நம்ம என்ன பண்றோம்னா, நம்ம விசுவாசிகளான நம்ம அவருக்கு ஒரு சீல். என்ன சீல்? அந்த சீல் முத்திரை போடுறது தேவன் உண்மையானவர். அவர் போட்ட சீல்னால தான் நம்மளால இந்த சீலை போட முடியும். சோ இப்போ நம்ம இந்த வசனத்தை பார்த்தோம். 33வது வசனம். அவருடைய சாட்சி, இது குமாரனின் சாட்சியை ஏற்றுக்கொள்கிறான், தேவன் சத்தியம் உள்ளவர் என்று முத்திரை போட்டு நிச்சயப்படுத்துகிறான். இப்போ கேட்கப்படுற கேள்வி, இது ஃபாலோ பண்ணுங்க நான் கேட்கிற கேள்வியை. இது குமாரனுடைய சாட்சியை பற்றினது இல்லையா? குமாரன் வருகிறார், மனுஷங்களுக்கு குமாரன் பேசுகிறார், குமாரனுடைய சாட்சியை ஏற்றுக்கொள்ளணும். குமாரனுடைய சாட்சியை ஏற்றுக்கொள்ளுகிறவன், நம்ம நார்மலா என்ன யோசிப்போம்? குமாரன் உண்மையுள்ளவர், சத்தியம் உள்ளவர் என்று முத்திரை போடுகிறான். அதுதான் நார்மல், நேச்சுரல், ரைட்? ஏன்னா குமாரன் தான் பேசுறார். அது எப்படி குமாரனுடைய சாட்சி தேவன் சத்தியம் உள்ளவர் என்று நம்ம நிச்சயப்படுத்த முடியும்? டூ டிஃபரெண்ட் பீப்புள், ரைட்? தேவன் யாரு? பிதாவாகிய தேவன். குமாரன் தான் பேசுறார், குமாரனுடைய சாட்சி தான் இது. ஆனா நம்ம என்ன சொல்றோம்? பிதா உண்மை உள்ளவர்னு சொல்றோம். அது எப்படி நம்மளால சொல்ல முடியும்? இப்படிதான் சொல்ல முடியும். குமாரனுடைய சாட்சி, குமாரன் பேசினது, இயேசு கிறிஸ்து பேசின ஒவ்வொரு காரியமும் பிதா அவரிடத்துல சொல்லி பேச வைத்த காரியங்கள். So when Jesus speaks, he speaks God's word. அதனாலதான் குமாரனுடைய சாட்சியை வச்சு நம்ம குமாரன் உண்மையுள்ளவர்னு சொல்ல முடியும். இங்க யோவான் சொல்றது பிதாவானவர் தேவன் சத்தியம் உள்ளவர் என்றும் சொல்ல முடியும். புரியுதா? ஏன்னா இயேசுவானவர் பேசினது தானாக யோசிச்சு, தானே நினைச்சு, தானே அறிந்த காரியங்களை அவர் வேண்டியபடி பேசவில்லை. தேவன் பிதாவானவர் only whatever God told him to speak, he spoke. அதுக்கான சில குறிப்புகளை நான் தரேன், எழுதிக்கோங்க. சில காரியங்களை மட்டும் நம்ம வசனங்கள் ரெஃபரன்ஸ் மட்டும் பார்க்கலாம். ஓகே, யோவான் 7:16 நீங்க போய் அப்புறமா படிச்சீங்கன்னா, மை டீச்சிங் இஸ் நாட் மைன் பட் ஹிஸ் ஹூ சென்ட் மீ. இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, என் உபதேசம் என்னுடையதாய் இராமல் என்னை அனுப்பினோருடையதாய் இருக்கிறது. அடுத்தது யோவான் 8வது அதிகாரத்துக்கு திருப்பிக்கோங்க. இந்த வசனத்தை நம்ம பார்க்கலாம். இந்த பேசேஜ் சில வசனங்கள் யோவான் 8 ஜான் சாப்டர் 8. இதுல சில வசனங்கள் 26வது வசனத்துல பாருங்க. இங்க இயேசுவானவரே சொல்றார். திருப்பி நான் முன்னாடி குறிப்பிட்டு சொன்னேன். 8:26 யோவான். உங்களை குறித்து பேசவும் நியாயம் தீர்க்கவும் எனக்கு அநேக காரியங்கள் உண்டு. என்னை அனுப்பினவர் என்ன போட்டிருக்கு பாத்தீங்களா? சத்தியம் உள்ளவர். He who sent me is true.
இதுதான் வந்து யோவான் சொல்றாரு. எப்படி யோவான், இந்த அப்போஸ்தலனாகிய யோவான் செய்யற காரியங்கள்லாம் பாருங்க, இயேசுவானவர் சொன்ன காரியங்களே ரிப்பீட் பண்றார். இந்த யோவான் சுவிசேஷம் இயேசுவானவர் பரலோகத்துக்கு எடுத்துக்கொண்டு போகப்பட்ட பிறகு எழுதினது. அப்போ இருந்த யோவான் கூடயே இருந்தார். இயேசுவானவருடைய 3 வருஷ ஊழிய பணியில என்னென்ன கேட்டாரோ அதையே எழுதுறார். அதனாலதான் சொல்றார், சத்தியம் உள்ளவர், தேவன் சத்தியம் உள்ளவர் என்று முத்திரை போட்டு நிச்சயப்படுத்துகிறான்னு. எப்படி அவருக்கு தெரியும்? இங்க இயேசுவானவர் சொல்றார் பாருங்க 26ல, என்னை அனுப்பினவர் சத்தியம் உள்ளவர், நான் அவரிடத்தில் கேட்டவைகளையே உலகத்துக்கு சொல்லுகிறேன். இததான் 32வது வசனத்திலேயே நம்ம பார்த்தோம். அவர் கேட்டது கண்டதை சொன்னார், ஆனால் யாரும் ஏற்றுக்கொள்ளவில்லைன்னு இங்க சொல்றார் இயேசுவானவர். நான் அவரிடத்துல கேட்டதையே நான் உங்களுக்கு I declare to the world what I have heard from him. அதனாலதான் சொல்ல முடியும். இயேசுவானவர் சொல்றதை யாரெல்லாம் ஏற்றுக்கொண்டாங்களோ அப்ப யாரு அல்டிமேட்லி ஏற்றுக்கொள்றாங்க? தேவன் பிதாவை. அடுத்தது பாருங்க 28, 29ல, ஆதலால் இயேசு அவளை நோக்கி, நீங்கள் மனுஷகுமாரனை உயர்த்தின பின்பு நானே அவர் என்றும், நான் என் சுயமாய் ஒன்றும் செய்யாமல் என் பிதா எனக்கு போதித்தபடியே இவைகளை சொன்னேன் என்றும் அறிவீர்கள். அதுதான், Jesus was always under the Father. He did exactly what the Father wanted him to do. பிதா என்ன சொல்லணும், என்ன செய்யணும்னு சொன்னாரோ அதை செய்தார். என்ன சொல்லணும்னு சொன்னாரோ அதை சொன்னார் பெர்ஃபெக்ட்லி. அதான் சொல்றாரு. அது உங்களுக்கு தெரியும். எப்போ? நான் சிலுவையில அடிக்கப்பட்டு மரணம் அடைந்த பிறகு, உயிர்த்தெழுதலுக்கு பிறகு உங்களுக்கு தெரியும்னு சொல்லி சொல்றார். 29வது வசனம் பாருங்க, என்னை அனுப்பினோர் என்னுடனே கூட இருக்கிறார், பிதாவுக்கு பிரியமானவைகளையே நான் எப்பொழுதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை. Always doing the things that are pleasing to the Father. அதுதான். ஸோ இதை நம்ம ஏற்றுக்கொண்டோம். இப்ப இயேசுவானவர் சொன்னதை நான் படிச்சேன். இதை நம்ம ஏற்றுக்கொண்டோம்னா அப்ப என்ன சொல்றோம்? இயேசுவானவர் உண்மையுள்ளவர், அவரை அனுப்பின பிதாவும் உண்மையுள்ளவர், சத்தியம் உள்ளவர் அப்படின்னு சொல்லி நம்ம முத்திரை போட்டு நிச்சயப்படுத்துகிறோம். அடுத்தது பாருங்க, யோவான் 12வது அதிகாரம் போங்க. யோவான் 12:49. John chapter 12 verse 49 பாருங்க, முக்கியமான வசனம் இதுக்கு. நான் சுயமாய் பேசவில்லை, I have not spoken on my own authority, but the Father who sent me has himself given me a command. நான் சுயமாய் பேசவில்லை, நான் பேச வேண்டியது இன்னதென்றும் உபதேசிக்க வேண்டியது இன்னதென்றும் என்னை அனுப்பின பிதாவே எனக்கு கட்டளையிட்டார். புரியுதா? What to speak, what to say. நம்ம சொல்றோம் இந்த வார்த்தை வந்து எபிரேயர் ஹீப்ரூஸ் சாப்டர் 1 verse 3ல இருக்குது. அதாவது இந்த 2வது வசனத்துல திருவுளம் பற்றினார்ன்ற வார்த்தை நம்ம யூஸ் பண்ணுவோம். திருவுளம் பற்றினார் அப்படின்னா என்ன அர்த்தம்? இது எபிரேயர் 1:2வது வசனம், 1வது அதிகாரம் 2வது வசனம் தமிழ் பைபிள்ல இருக்குது. திருவுளம் பற்றினார் அந்த வார்த்தை தான் இங்க யூஸ் பண்ணது. திருவுளம் உபதேசிக்க வேண்டியதுன்னு சொல்லி இங்க டிரான்ஸ்லேட் பண்ணிருக்காங்க பாருங்க. திருவுளம் பற்றுறது அப்படின்னா என்ன அர்த்தம்னா கருத்து சொல்லுவது. இட் இஸ் டு எக்ஸ்பிளைன் அ மீனிங். அதுதான் திருவுளம். அதுதான் வந்து ஹீப்ரூஸ் சாப்டர் 1 verse 2ல in the last days God the Father has spoken to us by his son ன்னு இருக்குது. ஸ்போக்கன். அந்த ஸ்போக்கன்றது ஜஸ்ட் பேசுறது இல்ல, இட் இஸ் அபவுட் எக்ஸ்பிளைனிங் திங்ஸ். அதுதான் திருவுளம் பற்றினார். அதுதான் இங்க இயேசுவானவர் சொல்றாரு, நான் பேச வேண்டியது இன்னதென்றும் விளக்க வேண்டியது இன்னதென்றும் என்னை அனுப்பின பிதாவே எனக்கு கட்டளையிட்டார். சோ அதனாலதான் யோவானால சொல்ல முடியும், யாரெல்லாம் வந்து அவருடைய சாட்சியை ஏற்றுக்கொண்டார்களோ அவர்கள் பிதாவை சத்தியம் உள்ளவர் என்று சொல்லுகிறார்கள். சோ இப்போ யோவான் 3வது அதிகாரத்துக்கு பாருங்க, அங்க என்ன போட்டிருக்குது இந்த வசனத்துல. அடுத்தது நம்ம பார்க்கிறது சீல் அப்படின்ற வார்த்தை போட்டிருக்குது இல்லையா? சீல், அதாவது முத்திரை போடுவது.
முத்திரை போடுவதுனா நம்ம பிசிக்கல் எதுவும் பண்ணல. ஆனா நம்மளுடைய பிலீஃப், விசுவாசத்துல என்ன சொல்றோம்னா, நாம் தேவன் உண்மையுள்ளவர் என்று உறுதிப்படுத்துகிறோம். வி கன்ஃபார்ம், வி சர்டிஃபை, சான்றளிக்கிறோம். அதுதான் முத்திரை போட்டு நிச்சயப்படுத்துகிறான். இப்ப நல்லா கூர்ந்து கவனியுங்கள் நான் சொல்றது. இந்த 33வது வசனத்தை ஒரு தடவை வாசிக்கிறேன். அவருடைய சாட்சியை ஏற்றுக்கொள்ளுகிறவன் தேவன் சத்தியம் உள்ளவர் என்று முத்திரை போட்டு நிச்சயப்படுத்துகிறான். நான் சொன்ன ஆரம்பிக்கிறப்பே தேவன் எப்பொழுதுமே சத்தியம் உள்ளவர். ரைட்? அதை நிச்சயப்படுத்துறோமோ இல்லையோ, அவர் சத்தியம் உள்ளவர். யார் நிச்சயப்படுத்துறது முத்திரை போட்டு? ஒரு விசுவாசி. ஒன்லி விசுவாசியால தான். ஏன்னா அவன் தான் வந்து கிறிஸ்துவனுடைய இயேசுனுடைய சாட்சியை ஏற்றுக்கொள்ள முடியும். அவன் ஏற்றுக்கொண்டான், அதனால தான் விசுவாசிக்கிறான். ஸோ அவன் முத்திரை போட்டு நிச்சயப்படுத்துகிறான். அப்போ பை இம்ப்ளிகேஷன், இன்டைரக்டா, மறைமுகமாக இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது? யாரெல்லாம் முத்திரை போட்டு நிச்சயப்படுத்தவில்லையோ அவர்கள் யாரு? அவர்கள் விசுவாசிக்கவில்லை. விசுவாசிக்காதவர்கள் யாரெல்லாம் மனம் திரும்பி அவரிடத்துல விசுவாசிக்கவில்லையோ, இயேசு இடத்துல விசுவாசிக்கவில்லையோ, அவர்கள் யாரும் முத்திரை போடவில்லை. அவர்கள் என்ன சொல்றாங்க இன்டைரக்டா? இயேசுவானவர் பொய் சொல்றார். அது மட்டும் இல்ல, இந்த முத்திரை என்ன போடுறோம்? தேவன் சத்தியம் உள்ளவர். அப்ப அவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க? தேவன் பொய்யர். He lied. Jesus lies, the Father lies. இததான் சொல்றாங்க. சோ ஒருத்தர் வந்து ஒரு காஸ்பல், நம்மளே வந்து நம்ம சுவிசேஷத்தை கேட்கிறோம், விசுவாசிக்கவில்லை என்றால் நம்ம இன்டிரெக்டா நம்ம என்ன சொல்றோம்னா, இது எல்லாம் பொய்ங்க. இயேசுவானவர் பொய் சொல்றார், தேவனும் பொய் சொல்றார். அததான் நம்ம சொல்றோம். தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம குறிப்பிடுவது அதுதான். இதை நம்ம எங்க பார்க்கிறோம்னா, இந்த வசனத்துக்கு தயவு செஞ்சு திருப்புங்க. 1 யோவான், இதை எழுதின யோவான், அப்போஸ்தலனாகிய யோவான் 1 யோவான் 2 யோவான் 3 யோவானையும் எழுதினார் வெளிப்படுத்தின விசேஷத்தோட. இப்ப 1 யோவான்ல 5வது அதிகாரத்துக்கு போங்க, கடைசி அதிகாரம். 1 யோவான் 5, நான் வந்து 6 வசனங்கள் வாசிக்க போறேன். 6ல இருந்து 12வது வசனம் வரையும் நான் வாசிக்கிறப்போ, ஓகே, நல்ல எங்கேஜ்டா இருங்க, யோசிச்சு பாருங்க. 1 யோவான் 5, 6ல இருந்து 12. இயேசு கிறிஸ்துவாகிய இவரே ஜலத்தினாலும் இரத்தத்தினாலும் வந்தவர். ஜலத்தினாலே மாத்திரம் அல்ல, நாட் only by water but by water and the blood. ஜலத்தினாலும் இரத்தத்தினாலும் வந்தவர். ஆவியானவர் சத்தியமாகையால் ஆவியானவரே சாட்சி கொடுக்கிறார். பரலோகத்திலே சாட்சி கொடுக்கிறவர்கள் மூவர். இது வந்து பிராக்கெட்ல இருக்கும் தமிழ்ல. ஏன்னா இந்த வசனம் வந்து ரிலேபிள் மேனுஸ்கிரிப்ட்ஸ்ல இல்லை, அதனால இங்கிலீஷ்ல இருக்காது, ESVலாம். இதுல பரலோகத்திலே சாட்சி கொடுக்கிறவர்கள் 3 பேர். பிதா, வார்த்தை, அதாவது இயேசு கிறிஸ்துவே வார்த்தை, பரிசுத்த ஆவி என்பவர்களே, இம்மூவரும் ஒன்றாயிருக்கிறார்கள். இது திருத்துவத்தை பத்தி. பூலோகத்திலே, அதாவது உலகத்திலே சாட்சியிடுகிறவர்கள் 3: ஆவி, பரிசாவி, ஜலம், இரத்தம் என்பவைகளே, இம்மூன்றும் ஒருமைப்பட்டிருக்கிறது. இப்ப கவனிங்க. நாம் மனுஷருடைய சாட்சியை ஏற்றுக்கொண்டால் அதை பார்க்கிலும் தேவனுடைய சாட்சி அதிகமாய் இருக்கிறது. தேவன் தமது குமாரனை குறித்து கொடுத்த சாட்சி இதுவே அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. என்ன சாட்சி தேவன் கொடுத்தார்? இது பாரு 10ல, தேவனுடைய குமாரனிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் அந்த சாட்சியை தனக்குள்ளே கொண்டிருக்கிறான். தேவனை விசுவாசியாதவனோ தேவன் தம்முடைய குமாரனை குறித்து கொடுத்த சாட்சியை விசுவாசியாததினால் என்ன போட்டிருக்கு? அவரை பொய்யராக்குகிறான். அதான், whoever does not believe God has made him a liar. அதான் ஏன் இயேசுவானுடைய சாட்சியை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் நாம் தேவன் பொய்யர் என்று முத்திரை போட்டு நிச்சயப்படுத்துகிறோம்.
அதுக்கப்புறம் பாருங்க 10வது வசனத்துல நான் வாசிச்சேன் இல்லையா, தேவன் தம்முடைய குமாரனை குறித்து கொடுத்த சாட்சியை விசுவாசியாததினால், இது தேவன் கொடுக்கிற சாட்சி, குமாரனை பற்றின சாட்சி, அதை அவன் விசுவாசிக்கல. அதனால தேவனை பொய்யராக்குகிறான். தேவன் நமக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார். அந்த ஜீவன் அவருடைய குமாரனில் இருக்கிறது என்பதே அந்த சாட்சி. இட்டர்னல் லைஃப் இஸ் இன் த சன். அதுதான் சாட்சி. அதுதான் அவர் சொல்றாரு தேவன், என்னுடைய குமாரனை விசுவாசியுங்கள், ஏன்னா அப்பதான் அந்த 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 ஒரு ஒரு ஜீவன், அந்த நித்திய ஜீவன் உங்களுக்கு அளிக்கப்படும் அப்படின்னு சொல்லி சாட்சி பகருகிறார். தானே பகர்கிறார், அவருடைய குமாரன் வழியா பகர்கிறார். இதுல 3 மிக விதமான சாட்சி 3 பேர் சொல்றாங்க. பரிசுத்த ஆவியினுடைய சாட்சி அளிக்கிறார், தேவன் சாட்சி அளிக்கிறார், குமாரனே சாட்சி அளிக்கிறார், 4வது மனுஷரும் கூட சாட்சி அளிக்கிறாங்க. அப்படி இருந்தும் அதை புறக்கணித்தால், நிராகரித்தால், என்ன போட்டிருக்கு, நாம் தேவன் அவரை பொய்யர் ஆக்குகிறான். 12வது வசனம், குமாரனை உடையவன் ஜீவன் உடையவன். Whoever has the son has life. Whoever does not have the son of God does not have life. தேவனுடைய குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். ஸோ இதுதான் ரெண்டு சைடு ஆஃப் த காயின். ஒரு சைடு விசுவாசி இயேசுவானவருடைய சாட்சியை ஏற்றுக்கொள்ளுகிறான். அதை ஏற்றுக்கொள்ள மனதை மாற்றினவர் தேவனே. அதனாலதான் அவனால அந்த அந்த கெப்பாசிட்டி வருது அவனுக்கு. ஏன்னா நேச்சுரலா அவன் ஏற்றுக்கொள்ள மாட்டான், நிராகரிப்பான், புறக்கணிப்பான், அசட்டை பண்ணுவான். அப்போ அவன் இருதயத்தை மாற்றுகிறார் ஒரு நொடியில. அந்த இருதயத்தை மாற்றுறதுனால அவனால ஏற்றுக்கொள்கிறான். ஏற்றுக்கொண்டு அவன் என்ன சொல்றான், ஆமா ஆண்டவரே, நான் ஒரு பாவி, நீங்க தான் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர்னு நம்ம பாட்டு பாடணும். இந்த பரிசுத்தர், நான் உம்மிடத்துல வரணும்னா எனக்கு ஒரே வழி, இயேசுவானவர் மூலமாக தான் நான் வர முடியும், நானாவே வர முடியாது. நான் உம்முடைய பிரசன்னத்துக்குள் உம்முடைய பிள்ளை ஆகணும்னா நான் விசுவாசிக்கணும், நான் விசுவாசிக்கிறேன், என்னை மன்னிச்சுக்கோங்கன்னு சொல்லி அவன் மனம் திரும்பி தேவனை அவன் என்ன சொல்றான், தேவன் உண்மை உள்ளவர் என்று முத்திரை போட்டு நிச்சயப்படுத்த உலகத்துக்கெல்லாம் சொல்றான், டெஸ்டிஃபை பண்றான், இதுதான் என் வாழ்க்கையில நடந்தது அப்படின்னு. அதே சமயம் நிறைய பேர் இன்னைக்கும் சுவிசேஷத்தை கேட்குறாங்க. கேட்டுட்டு எப்படி சுவிசேஷத்தை கேட்கறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி தான் அவங்க வாழ்க்கை கண்டினியூ ஆகுது. தெர் இஸ் நோ டிஃபரன்ஸ். அவங்கெல்லாம் என்ன சொல்றாங்க, இந்த சுவிசேஷம்லாம் எனக்கு தேவையில்லை, வயசான பிறகு நான் இதெல்லாம் பத்தி யோசிக்கிறேன், இல்லைன்னா நான் செய்யற நல்ல காரியத்தினாலேயே நான் ஒன்றும் ரொம்ப மோசமானவன் இல்லை, இப்படி நிக்கோதேம் மாதிரி யோசிக்கிறாங்க. அவங்கெல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, தேவன் பொய்யர், இயேசுவானவர் பொய் சொன்னார் அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாம் யோசிக்கிறாங்க. இதுதான் நம்ம பார்க்கிறது இந்த வசனத்துல. யோவான் 3:33. இப்ப நான் ஏற்கனவே கேட்டேன் இந்த கேள்வி, எப்படி இயேசுவானவருடைய சாட்சி, அதுதானே அவங்க ஏற்றுக்கொள்றாங்க, எப்படி இயேசுவானவருடைய சாட்சி அதை வச்சு தேவன் சத்தியம் உள்ளவர் என்று சொல்ல முடியும்னு நான் கேட்டேன் இல்லையா. அதுக்கான வசனங்கள்லாம் பார்த்தோம். ஏன்னா இயேசுவானவர் பேசுனது எல்லாமே தேவனுடைய வார்த்தை, தேவன் என்ன சொன்னாரோ உபதேசிக்க சொன்னாரோ அதெல்லாம் சொன்னார். அதனால இயேசுவை புறக்கணித்தால் தேவனை புறக்கணித்த மாதிரி. அதுதான் நம்ம பார்த்தோம். இயேசுவானவரும் ஓவர் அண்ட் ஓவர் அதுதான் அவர் சொன்னார். இப்ப பாருங்க 34வது வசனத்துல அதையே எக்ஸ்பிளைன் பண்றார். தேவனால் அனுப்பப்பட்டவர் தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிறார். For he whom God has sent utters the word of God. பாக்குறீங்களா? அதனாலதான் தேவன் குமாரனை அனுப்பினார். குமாரன் சொல்வது யாருடைய வார்த்தை? தேவனால் அனுப்பப்பட்டவர் தேவனுடைய வார்த்தையை பேசுகிறார். அதனாலதான் அது சொல்ல முடியும். தேவன் வார்த்தைகளை பேசுகிற மனுஷனை நாம் ஏற்றுக்கொண்டால் தேவனை ஏற்றுக்கொள்கிறோம், அவர் உண்மையுள்ளவர் என்று சொல்லுகிறோம். அவரை ஏற்றுக்கொள்ளனா பிதாவை தேவனை நாம் பொய்யர் என்று கூறுகிறோம். இதுதான் நம்ம பார்க்கிறது. ஸோ இப்போ இதுல இருந்து நமக்கு முதலாவது நம்ம என்ன யோசிக்கணும்னா, உங்களுடைய, அதாவது இண்டிவிஜுவலி
உங்க ஃபேமிலியோ, உங்க ஹஸ்பண்டோ, ஒய்ஃபோ, பிள்ளைங்களோ இல்ல. இண்டிவிஜுவலி நீங்கள் என்ன, தேவன் என்ன மாதிரியான ஒரு நபர் என்று முத்திரை போட்டீர்கள்? வாட் இஸ் யுவர் பெர்சனல் சீல்? தேவன் சத்தியம் உள்ளவர். 2 வகையால தான் நம்ம வந்து சீல் பண்ண முடியும். ஒண்ணு தேவன் சத்தியம் உள்ளவர், இல்லன்னா தேவன் பொய்யர். அவ்வளவுதான். 2 தான். தேர் இஸ் நோ இன் பிட்வீன். கொஞ்சம் உண்மைங்க, கொஞ்சம் பொய்ங்கன்னு. தேவன் சத்தியம் உள்ளவர், இல்லன்னா பொய்யர். அவ்வளவுதான். அது எப்படி நமக்கு தெரியும்? நீங்கள் இயேசுவின் சாட்சியை ஏற்றுக்கொண்டு விட்டீர்களா? அதாவது இந்த சுவிசேஷம், அவரை பற்றி எழுதின காரியங்களும், அவரே சொன்ன வார்த்தைகளையும் நீங்கள் ஏற்றுக்கொண்டு விட்டீர்களா? Did you accept Jesus? அதான். Did you receive Jesus? அப்படின்னா நீங்க மனம் திரும்பி விசுவாசித்து இருந்தீங்கன்னா, நீங்க ஒரு கிறிஸ்தவன்னு சொன்னீங்கன்னா, நீங்கள் தேவன் சத்தியம் உள்ளவர் என்று நிச்சயப்படுத்தி விட்டீர்கள். அப்படி நீங்க வந்து யோசிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா, எனக்கே தெரிலப்பா, நான் வந்து இன்னும் மனம் திரும்பல, எனக்கே நான் வந்து மோட்சத்துக்கு போவேனான்னு தெரிலனா, மனம் திரும்பி விசுவாசம் வையுங்கள். அதுதான் இயேசுவானவர் சொன்னார். மனம் திரும்பி விசுவாசம் வையுங்கள்னு. இந்த மாதிரி தான் நெறைய பேர் அவர் ரிஜெக்ட் பண்ணாங்க. அத பத்தி அவர் எழுதுறப்போ, நம்ம சங்கீதம் 118, 22, 23ல ஒரு வசனம் இருக்குது. அது வந்து நம்ம வந்து கிரீட்டிங் கார்ட்ல போற வசனம். உலக பிரகாரமாக. அந்த வசனத்துல என்ன போட்டிருக்கும்னா, அது கர்த்தராலே ஆயிற்று. அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கிறதுன்னு போடுவாங்க. This was the Lord's doing. It is marvelous in our eyes ன்னு. What was the Lord's doing? அது கர்த்தரால ஆயிற்று. எது கர்த்தரால ஆயிற்று? எல்லாமே தேவனால தான் ஆவுது. கரெக்ட். ஆனா அங்க கான்டெக்ஸ்ட் என்னன்னா, இட் இஸ் நாட் அபௌட் வேர்ல்ட்லி திங்ஸ். அங்க இருக்கிறத பத்தி மத்தேயு 21, 42ல 44ல இதா இருக்கும். எப்படி வந்து அது பயன்படுத்த இயேசு அவர்களை நோக்கி, வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூலைக்கு தலைக்கல்லாயிற்று. அது கர்த்தராலே ஆயிற்று. அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கிறது என்று நீங்கள் வேதத்தில் ஒரு காலம் வாசிக்கவில்லையா? இந்த கல்லின் மேல் விழுகிறவன் நொறுங்கி போவான். இது எவன் மேல் விழுமோ அவனை நசுக்கி போடும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இட் இஸ் அபௌட் ஜீசஸ். அவர்தான் மூளைக்கு தலைக்கல்லானார். தேவன் தான் அவரை அனுப்பினார். மூளைக்கல்லாக அனுப்பினார். இது கர்த்தராலே ஆயிற்று. தேவன் கர்த்தர் அவரை அனுப்பவில்லை என்றால் there is no hope for us. அந்த மாதிரி நிறைய பேர் ரிஜெக்ட் பண்ணாங்க அவரை. அததான் அவர் சொல்றார் மத்தேயு 21ல. இந்த கல்லின் மேல் விழுகிறவன் நொறுங்கி போவான். அதுக்கப்புறம் யோவான் 12, 47, 48ல அப்புறமா நீங்க போய் வாசிங்க. ஒருவன் என் வார்த்தைகளை கேட்டும் விசுவாசியாமற் போனால் அவனை நான் நியாயம் தீர்ப்பதில்லை. நான் உலகத்தை நியாயம் தீர்க்க வராமல் உலகத்தை இரட்சிக்க வந்தேன். என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றிக் கொள்ளாதவனை நியாயம் தீர்க்கிறதொன்று இருக்கிறது. நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாளில் நியாயம் தீர்க்கும். அவருடைய சாட்சி will be against you. கடைசி நாள்ல அவர் வந்து ரட்சிக்க வந்தார். ஆனா திரும்பி வரப்ப அவர் ரட்சிக்க வரமாட்டார். அவர் நியாயம் தீர்ப்பவராக வருவார். அவருடைய வார்த்தையே நம்மளை நியாயம் தீர்க்கும். அப்போஸ்தலர் 4, 11, 12. வீடு கட்டுகளாக உங்களால் அற்பமாய் எண்ணப்பட்ட அவரே மூலைக்கு தலைக்கல்லானார். This Jesus is the stone that was rejected by you the builders. அதுதான் ஏற்றுக்கொள்ளவில்லை, புறக்கணிக்கிறாங்க, நிராகரிக்கிறாங்க, அசட்டை பண்ணிக்கிறாங்க. அவர் திரும்பி வர்றப்போ அந்த நியாய தீர்ப்பின் நாளில் அவருடைய சாட்சியே உங்களுக்கும் எனக்கும் எதிராக இருக்கும். நாம் விசுவாசிக்கவில்லைன்னா அப்ப வேற யாரும் இருக்க மாட்டாங்க. நம்ம ஹஸ்பண்டோ, ஒய்ஃபோ, பிள்ளைங்களோ, பாஸ்டரோ, நமக்கு ரொம்ப பிடிச்சவங்களோ, பிடிக்காதவங்க யாரும் இருக்க மாட்டாங்க. நம்ம வீல் ஸ்டாண்ட் பிஃபோர் ஹிம் பை அவர் செல்ஸ். அப்ப நம்ம கணக்கு கொடுக்கணும். எத்தனை தடவை சுவிசேஷம் கேட்டிருக்க? வாழ்க்கை ஃபுல்லா கேட்டியே. நீ என்னுடைய சாட்சி, என்னுடைய குமாரனின் சாட்சியை ஏற்றுக்கொண்டாயா? நீ ஏற்றுக்கொண்டனா என்ன? நீ வந்து சத்தியம் உள்ளவர் என்று நிச்சயப்படுத்தினா. நீ ஏற்றுக்கொள்ளனா நான் ஒரு பொய்யன் என்று நீ சொன்ன.
ஸோ அதனால அவருடைய வார்த்தை, இயேசுவானுடைய சாட்சி, அவருடைய வார்த்தையை நாம் ஏற்றுக்கொண்டு நித்திய ஜீவனை பெறுவோம். 2வது, நான் கிறிஸ்தவங்க, நான் ஏற்றுக்கொண்டேன், தேவன் சத்தியம் உள்ளவர் என்று நான் அறிக்கையிடுறேன் அப்படின்னு சொல்ற ஒவ்வொருத்தருக்கும் ஒரு முக்கியமான ஒரு மிஷன் இருக்கு. அது என்னன்னா, நாம் சுவிசேஷம், இந்த வார்த்தை, இயேசுனுடைய சாட்சியை நாம் பகிர வேண்டும். ஏன்னா இயேசுவானவர் அதானே சொன்னார் மத்திய 28ல, நீங்க போய் சீஷர் ஆக்குங்கன்னு சொல்றார். நான் சொல்லிக் கொடுத்த எல்லாத்தையும் மற்றவங்க சொல்லிக் கொடுங்கன்னு. நீங்க அதை ஏற்றுக்கொண்டீர்களா? இதனால தான் நான் சொன்னேன், சில பேர் சில காரியங்களை மட்டும் ஏற்றுக்குவாங்க. இயேசுவானவர் எதெல்லாம் நமக்கு எது கம்ஃபர்டபுளோ இருக்கோ அதெல்லாம் நம்ம வச்சுக்குவோம். எதெல்லாம் கம்ஃபர்டபுளா இல்லையோ, எஸ்பெஷலி இந்த இவாஞ்சலிசம், இயேசுவானவர் பத்தி சொல்லவே மாட்டோம் யார்ட்டையும். ஒன்று ஞாபகம் வச்சுக்கணும், எவ்ரி கிறிஸ்டியன் இஸ் அ மிஷனரி. எவ்ரி கிறிஸ்டியன், கிறிஸ்தவன் நான் அப்படின்னு சொன்னா, ஐ ஆம் அ மிஷனரி, ஊழியக்காரன். நம்ம பார்க்குறோம் ரோமர் 9 முதல் 3 வசனத்துல, அப்புறமா வாசிங்க, இதை பத்தி ரிஃப்ளெக்ட் பண்ணுங்க. ரோமர் 9ல பவுல் சொல்றாரு, இஸ்ரவேலரை குறித்து அவர் சொல்றாரு, எனக்கு மிகுந்த துக்கமும் இடைவிடாத மனவேதனையும் உண்டாயிருக்கிறதுன்னு அவங்கள பத்தி சொல்றாரு. ஏன்னா அவங்க ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்போ அவர் சொல்றாரு, நான் சொல்லுகிறது பொய்யல்ல, கிறிஸ்துவுக்குள் உண்மையை சொல்லுகிறேன் என்று பரிசுத்த ஆவிக்குள் என் மனசாட்சியும் எனக்கு சாட்சியா இருக்கிறதுன்னு சொன்ன பிறகு 3வது வசனம் சொல்றார், மாம்சத்தின்படி என் இனத்தாராகிய என் சகோதரருக்கு பதிலாக நானே கிறிஸ்துவை விட்டு சபிக்கப்பட்டவனாக வேண்டும் என்று விரும்புவேனே. ஐ விஷ் that I myself were accursed and cut off from Christ. என்னுடைய மக்கள், இஸ்ரவேல் ஜனம், என்னுடைய குடும்பம், என் சொந்தக்காரங்க, என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ், இவங்கெல்லாம் விசுவாசிக்காம தேவனை விட்டு தள்ளி இருக்கிறாங்களே, அதனால எனக்கு ஒரு மனவேதனை, அதனால மிகுந்த துக்கம். இந்த மாதிரி நம்ம எப்பயாவது ஃபீல் பண்ணியிருக்கோமா? அவங்க போற கஷ்டங்கள் உலக பிரகாரமா கஷ்டப்படுறப்ப நமக்கு மனவேதனை, துக்கம்லாம் வரும். ஆனா அவங்க விசுவாசிக்கலையே, ரட்சிக்கப்படலையேன்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு துக்கமும், அந்த மாதிரியான ஒரு மனவேதனையும் நமக்கு வரணும். அதுக்கு ஜெபம் பண்ணணும். அது இஃப் வி லவ் தெம் தென் வி வில் ஹேவ். அந்த மாதிரி பவுலுக்கு இருந்தது. அதனால தான் அவர் சொல்றாரு, அவங்களுக்கு பதிலா நானே சபிக்கப்பட்டவனா இருந்தா அது எனக்கு விரும்புவேன். நான் மோட்சத்துக்கு போறதுக்கு பதிலா அவங்க எல்லாம் மோட்சத்துக்கு போனாங்கன்னா அது ஒரு பெரிய சந்தோஷம்னு சொல்றாரு. அந்த அளவுக்கு அவர் அவருக்கு எப்படியாவது அவங்க கடவுளுக்குள்ள வரணும், தேவனை விசுவாசிக்கணுன்ற ஒரு மன அந்த அந்த ஒரு மனவேதனை. அப்போஸ்தலர் 8:4 போய் பார்த்தீங்கன்னா, சிதறி போனவர்கள் எங்கும் திரிந்து, இது பவுல் முன்னாடி விசுவாசத்துக்கு முன்னாடி அவர் போய் பெர்சிக்யூட் பண்றாரு, கஷ்டத்தை கொடுக்கிறார். அப்ப சிதறி போனார்கள் கிறிஸ்தவர்கள், அவங்க போற இடத்துல எல்லாத்துலயும் சுவிசேஷ வசனத்தை பிரசங்கித்தார்கள் இருக்கு. அவங்க பாட்டுக்கும் போல, தப்பிச்சோம்பா, எப்படியோ பொழைச்சிக்கிட்டோம், நாங்க எங்கேயோ போறோங்க, நான் ஜெயிலுக்குலாம் போக முடியாது அப்படின்னு சொல்லி தப்பிச்சு ஓடி போல. அவங்க போற இடம் எல்லாம் பிரசங்கித்தார்கள். அந்த பிரசங்கத்தினால தான் நீங்களும் நானும் இந்த பைபிளையும் இந்த சுவிசேஷத்தையும் நம்ம அறிந்திருக்கிறோம். ஏன்னா somebody came to India. இந்தியாவுக்கு சுவிசேஷத்தை யாரோ சொன்னாங்க. அவங்க வழியா மற்றவங்க எல்லாம் சொல்லி 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 கடைசியா உங்களுக்கு எனக்கு வந்தது. அதனால தான் நம்ம விசுவாசிக்கிறோம். அப்ப நம்ம இந்த சுவிசேஷத்தை நம்மளோட எண்ட் பண்ணக்கூடாது. யார்கிட்ட நம்ம போய் சொல்ல போறோம்? நம்ம தான் we are ambassadors for Christ. ஞானாதிபதிகள். நம்ம போய் கெஞ்சி மன்றாட வேண்டும் மற்றவங்களுக்கு. அப்பதான் நாம் கிறிஸ்தவர்கள், தேவன் சத்தியமுள்ளவர் என்பதை நாம் நிச்சயப்படுத்துகிறோம். ஸ்பர்ஜன் ஒருத்தர், இங்கிலாந்து பிரீச்சர் ஒருத்தர் இருந்தார். அவர் சொன்னாரு, இந்த சென்டிமெண்ட் மட்டும் நான் அக்ரி. Have you no wish for others to be saved? Then you are not saved yourself. Be sure of that. மற்றவர்கள் ரட்சிக்கப்பட ஆசை இல்லையா? அப்படியானால் நீங்களே ரட்சிக்கப்படவில்லை என்பது உறுதி அப்படி சொன்னார். ஸோ
நம்ம பண்ண வேண்டியது 2 காரியங்கள். 1 முதலாவது நாமே பரீட்சை பார்த்துக் கொள்ள வேண்டும். ஏற்றுக்கொண்டேனா இயேசுனுடைய சாட்சியை. அப்படின்னா விசுவாசி. அப்படி ஏற்றுக்கொள்ளவில்லைன்னா மனம் திரும்பி நீங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். அடுத்தது நான் கிறிஸ்தவன்னு சொன்னேன்னா, மத்தவங்களுக்காக அந்த மனவேதனை, துக்கத்துடன் ஜெபித்து அவர்களிடத்துல போயி இந்த சாட்சி, இயேசுவின் சாட்சியை பகிர்ந்து கூற வேண்டும். இட் இஸ் நாட் அன் ஆப்ஷன், இட் இஸ் அ கமாண்ட். ஜெபிக்கலாமா? மகிமையின் பிதாவே, சத்தியமுள்ள தேவனே, சத்தியம் உள்ளவர். நீர் எப்பொழுதும் சதா காலமும் சத்தியமானவர். யூ ஆர் ட்ரூத்ஃபுல். யூ ஆர் ட்ரூ. நாங்களும் ஆண்டவரே பாவிகள். இப்பொழுதும் உம்முடைய வசனத்தை நாங்கள் படிச்சோம் ஆண்டவரே. இதை நாங்கள் ஏற்றுக்கொண்டு மனம் திரும்பி உம்முடைய பிள்ளைகளாக இருக்கவும், உண்மையுள்ளவர், மெய்யானவர் என்று நாங்கள் எங்கள் உள்ளத்திலே மற்றவர்களுக்கு முன்னாடியும் ஆண்டவரே, நாங்க இந்த ஒரு சீல், முத்திரை போட்டு நிச்சயப்படுத்த நீர் உதவி செய்தலும். இங்க இருக்கிற ஒவ்வொரு மக்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தாங்கள் விசுவாசியா, தங்கள் வாழ்க்கை அதை பிரதிபலிக்கிறதா என்பதை அவர்கள் பரீட்சை பார்த்து உம்மிடத்துல மனம் திரும்பி விசுவாசித்து இந்த ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு மற்றவர்களுக்கு நீர் உண்மையுள்ளவர், சத்தியமானவர் என்பதை மற்றவர்களுக்கு அவர்கள் வாழ்க்கையின் மூலம் பிரதிபலிக்க கிருபை செய்தலும். நாங்களும் ஆண்டவரே விசுவாசிக்கிற ஒவ்வொருத்தரும் மற்றவர்களிடத்துல போய் தைரியமாக எங்களுக்கு அந்த மனவேதனையுடன் நாங்கள் போய் துக்கத்துடன் அவர்களுடைய விசுவாசம், அவங்களுடைய ரட்சிப்புக்காக நாங்கள் இந்த சுவிசேஷத்தை பகிர்ந்து கொள்ள நீர் கிருபை செய்தலும். Lord, please help us not to keep this gospel with ourselves, not to be disobedient to the Great Commission. உமக்கு கீழ்ப்படியும், உமக்கென்று நாங்கள் உம்முடைய மகிமைக்காக எங்களையே நாங்கள் அர்ப்பணித்து உமக்கு பிரியமானபடி எப்படி இயேசு வாழ்ந்தாரோ அதே போல வாழ நீர் கிருபை செய்ய வேண்டுமா? இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.